வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. பாருங்கள், நம்ம முதல் வீடியோவில் மண்ணெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி அதில் மருந்து கலந்து நம்ம செடி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம செடி வைக்க ஆரம்பித்தோடனே மழையும் வந்துடுச்சு சென்னையில். இன்னும் இப்போ மழை வந்து தொட்டு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஈரமாக இருக்குது மண், அவ்வளோதான். இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். கோகோபீட் நான் எதுக்கு இவ்வளோக்குள்ளே வாங்கினேன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே இப்போ தொட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மண்ணும் கோகோபீட்டும் சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு தான் வாங்கினேன். இல்லைனா வழக்கமாக நான் இருக்கிற மண்ணிலேயே கொஞ்சம் உரத்தை போட்டு செடி வச்சுருவேன். கோகோபீட் தேவை இருந்தது, அதனால் இவ்வளோக்குள்ளே வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த தொட்டி அளவுக்கு இப்போ நம்ம மண் கலக்கலாம். இப்போ கோகோபீட் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு தொட்டி அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கடல் பாசி எடுத்துக்கலாம். இதில் போட்டுருவோம். இது பார்த்திங்கன்னா இப்போ கிராமத்துலலாம் பயிர் வைக்கிறவங்க கூட இந்த உரத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா ரிசல்ட் கிடைக்குதுங்களா. இதோட ரேட்டு 35 ரூபா ஒரு கிலோ. நம்ம கொஞ்சம் அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்னா கம்மியாக போட்டு தராங்க. இப்போ இதில் நான் கொஞ்சம் பாருங்கள், இந்த வைக்கோல் கொஞ்சம் போடுறேன். இது போடலனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் தேங்காய் நார் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நல்லா வேர் கீழே இறங்கும் போது ஈஸியாக போகும். ரெண்டாவது தண்ணி ஈஸியாக கீழே வந்துடும். தொட்டியில் தண்ணி தேங்கினா கூட சில செடிகள் வராது. ஓரளவுக்கு தான் தண்ணி தேங்கணும். ஸ்லோவாக கீழே வந்துடணும் நம்ம ஊற்றுற தண்ணி. ஃபஸ்ட்டு எல்லா தொட்டிலையும் மண் போட்டு கலந்து போட்டுக்கலாம். பாருங்கள், நிறைய ரோஸ் வச்சிட்ருந்தேன். ஒரு 2 ரோஸ் மட்டும்தான் தேரிச்சு. அது கூட இது பச்சையாக இருக்குது, அதனால் இதை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே நம்ம செடிக்கு மண் மாற்றும் போது, அடுத்த மண் மாற்றும் போது பாதி மண் நம்ம போட்டுருணும். அதுக்கப்புறம் செடியை வச்சுட்டு மீதி மண்ணை நம்ம மேலே போடணும். ரெண்டாவது, எப்பவுமே ரோஸ் செடி வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி களைகள் வரும். இந்த களைகள் வர்றது நல்லா மூடிடணும். இது வரைக்கும் மண் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு செடி நல்லா வரும். இப்போ இது வரைக்கும் மண் போட்டுக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் மண் போடாதீங்க, கொஞ்சம் லூஸ் இருக்கணும். அதேமாரி ரொம்ப லூஸ் இருந்ததுன்னா செடி டக்குன்னு வேர் பிடிக்காது. இந்த செடி எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு நாள் கழித்து நம்ம வேப்பம் புண்ணாக்க நல்லா ஊற வச்சு செடிங்களுக்கு ஊற்றி விடலாம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த காஞ்ச களைங்களை கட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இந்த இடத்துலலாம் துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது அப்படியே துளுக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம இந்த மண் உரம் எல்லாத்தையும் மாற்றிருக்கோம் இல்லைங்களா, நல்லா துளுக்க ஆரம்பிச்சிடும். துளுத்த உடனே நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். பாருங்கள், முதல்ல நம்ம தொட்டி மாற்றுறதெல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம விதை போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இதில் சேப்பங்கிழங்கு நட்டு வச்சேன். அந்த சேப்பங்கிழங்கும் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மிளகா செடியும் வளர்ந்துருக்கு. இதில் செம்பருத்தியும் இருக்குது. இப்போ செம்பருத்தியும் நம்ம வேறு தொட்டியில் மாற்றிடலாம், மிளகாவையும் வேறு தொட்டியில் மாற்றிடலாம். இது எல்லாமே ஒரே தொட்டியில் இருந்ததுன்னா ஒரு செடியோட சத்தை இன்னொரு செடி எடுத்துரும். அது இல்லாமல் சேப்பங்கிழங்குக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் தொட்டியோடு இருந்தால் தான் அந்த கிழங்கு வரும்போது நோண்டி எடுக்க முடியும். இப்போ இதில் கொஞ்சம் மருந்தும் மண்ணும் மட்டும் சேர்த்துடலாம்.
செடி வச்சுட்டு மண் போடும்போது நல்லா சுற்றி போட்டிங்கன்னா தான் செடி நடுப்புற இருக்கும், வேர் வந்து எல்லா சைடும் போகிற அளவுக்கு இருக்கும். பாருங்கள், எப்பவுமே நம்ம செடி வேலை ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி செய்ய ஆரம்பித்தோம்னா வெயிலுக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சி வந்தேன், அப்படியுமே வெயில் வந்துருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா சாயங்காலம் 4 மணிக்கு மேலே செய்ய ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா வெயிலில் கொஞ்சம் செய்கிற மாதிரி இருக்கும், டயர்டாகிடுவோம். நம்ம அந்த மண்ணெல்லாம் சரி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கே 2-3 நாள் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த மல்லி இருந்தது, நித்திய மல்லி. அதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய செடியாக இருந்தது, 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சில மல்லி செடியெல்லாம் வந்து பெருசு பெருசாக இருந்தவொடனே பெரிய வேர் இருந்தாலும் அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். அது இனிமேல் வளர ஆரம்பிச்சிடும். சீசன் டைம் நமக்கு நிறைய பூ கிடைக்கும். மண்ணெல்லாம் பாருங்கள், இப்போ தொட்டியில் எல்லாமே நான் வந்து நிரப்பி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் கலந்து நிரப்பி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து விதை போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். விதை போடும்போது நம்ம எந்த அளவு மண் வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன செடி எல்லாத்தையுமே தொட்டி வந்து மாற்றிட்டேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம இந்த தொட்டியோட மண்ணை மாற்றினா தான் செடி வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கவும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு பார்வையே இல்லாமல் இருக்குது. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணால் தான் அடுத்து வளரும் போது சூப்பராக நல்லா வளரும். நமக்கு ஒரு 10-15 நாள் கழித்து உங்களுக்கு இந்த செடி எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் பாருங்கள். ரெண்டாவது இது பாருங்கள், சேப்பங்கிழங்கு செடி. ஒரே ஒரு சேப்பங்கிழங்கு நல்லா முளைச்சி வந்துருந்து, அதை நட்டு வச்சுருந்தேன். இது அழகாக வந்திருக்கு. இதோட தொட்டி மண்ணை நான் மாற்றலை. அதே மாதிரி அரளி பாருங்கள், ரொம்ப பெருசாக இருந்தது, நீங்கள் பார்த்துட்டீங்க. அதையே பிரித்து 3 செடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். மல்லியுமே அப்படி தான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் செம்பருத்தி எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து வளரும் போது பூ வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த செடியுமே வந்து நல்லா வளரும். பாருங்கள், இங்கே எல்லாமே நான் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து லெமன் செடி. இது அப்படியே தொட்டி மட்டும்தான் மாற்றி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுலேயுமே 2 வந்து செம்பருத்தி இருக்குது, 2 கலர் இருக்குது. 2மே ஒன்றா வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் ரோஸ் எல்லாமே இந்த தடவை நமக்கு நல்லாவே காஞ்சி போயிடுச்சு. இருந்தாலும் பச்சை இருக்குது, வச்சுருக்கோம். எந்த அளவுக்கு வளருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கற்பூரவள்ளி இந்த தொட்டியில் இருந்தது, எல்லாத்தையும் நான் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இருந்தாலுமே இது நல்லா வந்து ஒரு 10 நாளில் சூப்பராக துளுத்துரும். ரெண்டாவது இதுலேயுமே ஒரு களை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பைனாப்பிள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த சைடெல்லாம் வந்து நல்லா பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வளர்ந்தவொடனே நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ செடிக்கு வந்து இன்றைக்கி தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு முடிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் கழித்து வீடியோ போடும்போது நான் வந்து விதை போட்டு எப்படி விதை போடுறது அப்படின்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன்.